நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, திருமாவளவனால் பறிக்கப்பட்ட முதல்வர் பதவி, அறிவாலயத்திலிருந்து பறந்த உத்தரவு, அடுத்த நொடியே காலி, இணையத்தில் சக்க போடும் வீடியோ. திருமாவளவனால் பறிக்கப்பட்ட முதல்வர் பதவியை நாம கொஞ்சம் பின்னாடி விரிவா பார்க்கலாம். நிச்சயமாக அந்த வீடியோ பார்க்கும்போதும் சரி, திருமாவளவன் அவர்கள் நடந்து கொண்ட செயலா இருந்தாலும் சரி, உங்களையே ஆச்சரியப்படுத்தும். அதை விட நாம தெரிவிக்க போகின்ற கருத்து கொஞ்சம் காட்டமாகத்தான் இருக்க போகுது. ஆனா அவையெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? ஸ்ரீரங்கம் திமுக எம்எல்ஏ குடும்பத்தினுடைய திருமண விழா. ஏயா, அவங்க திருமண விழா என்பது ஒரு தனிப்பட்ட விஷயம். அந்த வீடியோ எதற்காக இதில் எடுத்து போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. நம்முடைய ஜெயலலிதா அவர்களும் சசிகலா அவர்களும் இணைந்து வளர்ப்பு மகனுக்கு திருமணம் நடத்தினாங்க. அன்னைக்கு என்ன பேசினாங்க? ஊடகத்தில் இருக்கக்கூடிய வாடக வாயும் சரி, எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி, என்ன பேசினாங்க? வளர்ப்பு மகனுக்கு 100 கோடி ரூபாயில கல்யாணமா அப்படின்னு. ஜெயலலிதா அவர்களாவது கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. பிறகு அரசியல் எம்ஜிஆர் கூட இருந்தாங்க. ஆனால் இப்படி வசதி பின்புலம் கொண்ட ஜெயலலிதா அவர்கள் 100 கோடியில கல்யாணம் பண்ணுகின்ற பொழுது, ஜெயலலிதா அவர்கள் சீமாட்டி வாழ்க்கை வாழறாங்க. வளர்ப்பு மகனுக்கு 100 கோடியா, அரசு பண கஜானா காலி, என்னென்ன பேசினாங்க. இந்த தமிழகத்தை மீண்டும் ஜெயலலிதா அவர்கள் ஆள வந்தா இறைவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாங்களே, பெருசா பேசினாங்களே. வளர்ப்பு மகன் கல்யாணத்தை மட்டுமே அடிப்படையாக வச்சு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாங்களே. இந்த ஸ்ரீரங்கம் எம்எல்ஏவுக்கு இவ்வளவு கிராண்டா கல்யாணம் பண்றதுக்கு எங்கிருந்து வந்தது காசு? நான் கேட்கல. இந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிந்து பல தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு ஆடம்பரம் ஒரு திருமண விழாவுக்கு தேவையா? சொந்த பணமா இருந்தா தான் சொந்த பிள்ளைக்கு இவ்வளவு செலவழிச்சா பாத்தீங்கன்னா கல்யாணத்தை பண்ணுவாங்க. ஏயா, ஒரு அரசியல்வாதியா இருந்தா, ஒரு மக்கள் தொண்டனா இருந்தா, உண்மையாகவே கையில பணம் இருந்தா அந்த பணத்தை ஏழை பாழைகளுக்கு கொடுத்து அடுத்த முறையை வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பானா? இல்ல ஆடம்பர கல்யாணம் பண்ணுவானா? ஏற்கனவே அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழகத்துல ஒரு அமைச்சர் திருமணம் நடத்தினாரு தன்னுடைய பிள்ளைக்கு. அந்த தருணத்தில் அண்ணாமலை கேட்டாரு, ஐயா, திருமணம்னு ஒண்ணு நடத்துறாங்க, 300 கோடி ரூபாய் செலவாம். ஆனா அந்த திருமணத்துக்கு வந்த மொழி பணத்தை எண்ணுவதற்கு 10 பேங்க்ல இருந்து கேஷியர்கள் வந்திருக்கின்றார்களாம், மிஷின் எடுத்துக்கிட்டு. கருப்பு பணம் எல்லாம் அப்படியே மொழி பணமாக மாற்றுவதற்கு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார். சோ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக அமைச்சர்களும் திமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் வசதி வாய்ப்பு பெற்று விட்டார்கள் என்பதை விட வசதியாக திருமண விழாவை நடத்துறாங்க. கடந்த காலங்களில் ஜெயலலிதாவுக்கு எதிராக கொதித்த வாடக வாய்கள் இப்ப எங்க போச்சு? ஸோ ஒரு வளர்ப்பு மகனுடைய திருமணமானது ஒரு ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சதுன்னா, இந்த திருமண விழாவும் ஏற்கனவே அமைச்சர் பண்ண திருமண விழாவும் ஒருபோதும் திமுக ஆட்சிக்கு வேட்டு வைக்கவே வைக்காதா? மக்கள் என்ன முட்டாள் நினைக்கிறாங்களா? வரி பணம் கட்டுறோம், அந்த வரி பணமானது சாலையா வரல, குடிநீரா வரல, சுகாதாரமா வரல, கல்வியா வரல, கல்விக்கான கூடங்களா வரல, பேருந்தும் வரல, நலத்திட்டங்களாகவும் வரல, சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றவும் இல்லை. ஆனா இவங்க மட்டும் எப்படி சொகுசு வாழ்க்கை வாழறாங்க சொல்லுங்க? தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை ரொம்பவே மோசமா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா அமைச்சர் பெருமக்களுடைய நிதி நிலைமையும் சட்டமன்ற உறுப்பினருடைய நிதி நிலைமையும் எப்படி இவ்வளவு சீரா இருக்குது? யாராவது பதில் சொல்லுவாங்களா? ஏன் இதெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ஸ் நிறைய எழுதியிருக்காங்க. ஓட்டு போட்ட சாதாரண குடிமகன், அதிகாரம் கொடுத்த சாமானிய மக்கள், சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதனால தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். அவர் பொது வாழ்க்கையில் இருப்பதனால தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். அவர் ஒரு தனி மனிதனாக இருந்தாவோ, அவர் ஒரு தொழிலதிபராக இருந்தாவோ நாம ஏன் கேள்வி கேட்க போறோம்? அதனால மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இவ்வளோ ஜாம்னு கல்யாணம் பண்றாரு, இவ்வளோ ஆடம்பரமா கல்யாணம் பண்றாரு. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா எளிமையை பற்றி பேசினவங்க, ஆடம்பரத்தை பத்தி பேசி காரி துப்புனாங்க. ஆனா இவங்க இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த உடனே பழசெல்லாம் மறந்து போச்சா? இவங்களே ஆடம்பரமா நடத்துறாங்களே, என்னங்கடா இது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, நம்ம அண்ணா தொல் திருமாவளவன் அவர்களுடைய வீடியோ செக்க போடுது இணையதளத்துல அப்படின்னு சொன்னோம் இல்லையா?
அந்த வீடியோவை நீங்க பாத்துட்டு வந்துருங்க. சார் உங்களுக்கு வருங்கால முதல்வர் பேனர் வச்சாங்க, அதான் திமுக அகற்றிட்டாங்க. அதை பத்தி என்ன சார்? அகற்றல் அங்கதான் இருக்கு. இல்ல சார், அகற்றல் அங்கதான் இருக்கு. இல்ல சார், எடுத்துட்டாங்க சார். இல்ல அங்க இருக்கு. இப்பதான் சார் பாத்துட்டு வந்தோம். நான் பாத்துட்டு வந்தேன்ல, இருக்குல்ல. நீங்க வரும்போது இருந்து சார், எடுத்துட்டாங்க சார். அதெல்லாம் அப்படிதான் இல்ல, அது எங்க தோழர்கள் எடுத்திருப்பாங்க. இந்த வீடியோ இணையத்துல செம வைரல் ஆகுது. இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸை அப்படியே நான் சொல்றேன்னு. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, திருமாவளவன் அவர்களே, உங்களுக்கு தன்மானம் இல்லையா? மரியாதை கெட்டு போச்சு, மானங்கெட்டு திமுக கூட்டணியில் இருக்கணுமா? பாஜக வெற்றி பெறக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக திமுக இடத்துல நீங்க அடிமைப்பட்டு கிடக்கணுமா? அடக்குமுறைகள் ஏவப்படுகிறது. ஆணவ சாதிகள் வந்து பாத்தீங்கன்னா ஆணவ படுகொலை செய்யறாங்க, அதிகாரங்களை பறிக்கிறாங்க, நிலங்களை பறித்து விட்டார்கள், சாதி ஒழிக்க வேண்டும், சமூக நீதி பேசுகின்ற கட்சி திமுக அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாஜக எதிராக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு திமுக கூட்டணியில இணைந்திருக்கின்றீர்கள். ஆனால் உங்களுக்கு அந்த இடத்துல கருத்துரிமை வழங்கப்படுகிறதா? குறைந்தபட்சம் உங்க கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகி எப்படி செயல்பட வேண்டும் என்று உங்களை அனுமதிக்கிறாங்களா? உங்க கட்சி என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும், உங்களுக்கு எப்பேற்பட்ட பேனர் வைக்கணும், எல்லாவற்றையும் திமுக காரன் தான் முடிவு பண்ணுவானா? அப்போ உங்க கட்சிக்காரனுக்கோ உனக்கோ சுய புத்தியே கிடையாதா? பாஜக என்ற ஒரு பூதத்தை காட்டி உங்களை எல்லாம் எந்த அளவுக்கு அடிமையா வச்சிருக்காங்களே. இல்ல முதலமைச்சர் பதவி என்பது என்ன கலைஞர் குடும்பத்துக்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்ட நிலமா? வேற யாருமே வந்து பாத்தீங்கன்னா சிந்திக்கவே கூடாதா? இப்போ திருமாவளவன் அவர்கள் சொன்னாலும் சொல்லுவாரு, நாம திமுக கூட்டணியில் இருக்கிறோம், அதனால கூட்டணி தர்மத்தை நாம கண்டிப்பாக மதிக்கணும், அதனால கூட்டணி தர்மத்தை மீறி வந்து நாம செயல்படுகின்ற போது கூட்டணியானது நட்பு முறையில் நமக்கு சுட்டி காட்டும். இப்படி நட்பு முறையில சுட்டி காட்டுகின்ற விஷயத்தெல்லாம் வச்சுக்கின்னு நீங்க பெருசுபடுத்த கூடாது அப்படின்னு வந்து திருமாவளவன் அவர்கள் முட்டு கொடுப்பார். கூட்டணி தர்மம் தான், திமுகவுக்கு நீங்க விசுவாசமா இருக்கணும், ஆனா அதே கூட்டணி தர்மத்தை திமுக கடைபிடிக்காதா? திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தொண்டர் பலம் கொண்டவர், சிறந்த அறிவாளி, அரசியல் அனுபவம் கொண்டவர். அவங்க தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் பொது தளத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு தலித்துகளுக்கான கட்சியா இருக்கக்கூடாது, நம்ம தலைவரை அனைத்து சமுதாய மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம தலைவரை முன்னிறுத்தி அரசியல் பண்ணணும். திமுக கூட்டணியில இருந்தா கூட நாம தனித்து அடையாளப்படணும் அப்படின்றதுக்காக தான் எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துகின்ற போது திருமாவளவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருங்கால முதலமைச்சரு, அடுத்த முதலமைச்சரு, தலைவரு, தலைமை நாயகரு, தொல்காப்பியரு, இப்படி பல்வேறுபட்ட பெயர்ல பேனர் வைக்கிறாங்க. ஆனா திமுக கூட்டணியில் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உதயநிதிக்கு பேனர் இருக்கலாம், ஸ்டாலின் ஐயாவுக்கு பேனர் இருக்கலாம், ஆனா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு தனித்த பேனர் இருக்கக்கூடாது. ஆனா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு பேனர் இருக்கக்கூடாதா என்று கேட்டீங்கன்னா பேனர் இருக்கலாம். ஆனா திமுக பேனர்ல ஒரு பக்கம் உதயநிதி, ஒரு பக்கம் நம்ம ஸ்டாலின் ஐயா, மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களுடைய போட்டோலாம் சின்ன சின்னதா அங்கங்க இடம்பெற்றிருக்கலாம். ஆனா அதுல முக்கியமா இடம்பெற வேண்டியது என்ன தெரியுமா? நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய புகழ் உரை இருக்கணும், நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களை முதல்வரே என்று பெயர் இருக்கணும். ஆனா மற்றபடி தமிழகத்துல வேற எவனுமே சரி, அதுவும் குறிப்பா திமுக கூட்டணியில் இருக்கிற எவனுமே சரி, எந்த அரசியல் கட்சி தலைவரும் சரி, தன்னை ஒரு முதல்வர் என்று நினைத்து விடக்கூடாது, சொல்லிவிடக் கூடாது. உடனடியாக அறிவாலயத்திலிருந்து அதிரடியான உத்தரவு வரும். என்ன உத்தரவு? ஏப்பா காவல்துறை அங்க இருக்கிறீங்க, அந்த பேனர் என்னத்து வச்சிட்டு இருக்காங்க, அதை காட்டி போடட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த தொண்டன் உயிரை கொடுத்து தன் தலைவனுக்காக பேனர் வச்சானோ அவனை கூட கேட்க மாட்டாங்க, ஏன்பா அதை நியாயமா அகற்றுப்பா, கூட்டணிக்குள்ளே இருந்துகிட்டு குதர்க்க விளைவிக்கின்ற மாதிரி வந்து பேனர் வச்சிருக்கீங்களே அதை அகற்றுங்கப்பா அப்படின்னு வச்சவனை கூட போய் அகற்ற சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த பேனரை அகற்றி அவன் வீட்டில் கூட வச்சுக்கணும் பார்ப்பான். அவன் தலைவனுக்கு அவனால் அடிக்கப்பட்டு ரசித்து ரசித்து அந்த பேனர் அடிச்சிருப்பான். தன் தலைவனுக்கு எப்பேற்பட்ட ஒரு புகழ் உரை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலைவரை முதல்வரா பார்க்கணும் அப்படின்றதுக்காக பேனர்லயாவது வந்து முதல்வரே என்று அழைத்துக் கொள்கிறான். ஆனா அப்படியாப்பட்ட தொண்டனுக்கும் நிர்வாகிக்கும் மதிப்பு கொடுக்காம காவல்துறையினரே வந்து பாத்தீங்கன்னா அகற்றி விடுவார்கள். அப்படித்தான் எஸ்ஐஆர் எதிர்ப்பு போராட்டத்துல வைத்த பேனரை அகற்றிட்டாங்க. ஆனா நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாரு? பேனரை அகற்றிட்டாங்களா? இல்லையே, நான் வரும்போது பார்த்தேனே, இல்லைங்க அகற்றி விட்டாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது செய்தியாளர் உறுதியா இருந்து அகற்றின விஷயத்தை அழுத்தம் திருத்தமா சொல்றார். அப்படி அழுத்தம் திருத்தமாக சொன்ன பிறகுதான் அப்படின்னா எங்க கட்சிக்காரங்க எங்க தொண்டர்கள் அகற்றி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, திருமாவளவன் இங்க இருக்கிறாரு,
பேனர் அகற்றுனது கூட அவருக்கு தெரியல. அப்படி பேனர் அகற்றுனது கூட தெரியாத பொழுது அவங்க தொண்டர்கள் வந்து திருமாவளவனுக்காக வைத்த பேனரை யார் அகற்ற சொல்லியிருப்பாங்க? எங்கிருந்து உத்தரவு வந்திருக்கும்? உன் கட்சி தொண்டனுக்கு யார் உத்தரவிடுவது? உனக்கு தெரியாமையே உன் தொண்டன் உனக்காக வச்ச பேனரை அகற்றி விடுகின்றான் என்றால் அப்போ உன் தொண்டன் உன் கண்ட்ரோல் இருக்கானா இல்ல யாருடைய கண்ட்ரோல் இருக்கிறான்? எந்த பாஜக தமிழ் மண்ணுக்கு எதிரி என்று சொல்றியோ அந்த பாஜக ஆட்சிக்கு வந்தா கூட இந்த அளவுக்கு கருத்துரிமையை நசிக்காது. அது மட்டும் கிடையாது, அடுத்த கட்சியை இந்த அளவுக்கு முடக்காது. ஆனா இப்படி ஜனநாயக உரிமையை பறிக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இருந்துகிட்டு ஜனநாயகத்துக்கு விரோதமானது பாஜக என்று சொன்னா யாரும் நம்புவாங்க? நம்ம திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தப்பான இடத்துல இருக்கிறாரு அப்படின்ற எடுத்து சொன்னோம்னு வச்சுங்களேன், நிச்சயமாக நம்மளை பார்த்து என்ன சொல்ல தெரியுமா? நீ சங்கி, திமுக கூட்டணியை உடைக்க பார்க்கிற, மதவாத இனவாத சக்திகள் இங்க கால் ஊன்ற வேண்டும் என்பதற்காக ஏதோ திமுகவுக்கு எனக்கும் கோல் மூட்டை பார்க்கிற, நான் ஒன்றும் குழந்தை கிடையாது, அங்க என்ன நடந்தது எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளே பழி போடுவார். ஏயப்பா திருமாவளவா, இந்தியா முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா பாஜக ஆண்டு கொண்டிருக்குது, எங்கேயாவது அங்க இருக்கக்கூடிய தலித்துகளுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ பிரச்சனை வந்ததா? அது என்னடா தமிழ்நாட்டில் மட்டும் பாஜக வந்தா பிரச்சனை கொடுக்குன்னு சொல்ற? தமிழ்நாட்டில் ஆள போறவன் மோடி கிடையாது, அமித்ஷா கிடையாது. தமிழ்நாட்டில் பிறந்த எவனோ ஒரு தமிழன் தான் ஆள போறான். ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து பாத்தீங்கன்னா பாஜக அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு தான் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்குது. அதனால அந்த மண்ணின் மைந்தனா இருப்பதால அங்க இருக்கின்ற மக்களை மதிக்கிறான். இப்படி பாஜக மற்ற மாநிலங்கள்ல உதாரணமாக டபாரியா பாஜக ஆட்சினா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு உதாரண ஆட்சி ஆளுகின்ற போது கூட பாஜக என்ற பயத்தை காட்டி தமிழ்நாட்டு மக்களையும் சரி, தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களையும் சரி, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் சரி ஒருங்கிணைக்கின்ற வேலையை திமுக பண்ணுது. அதை பக்காவா நம்பிக்கிட்டு தன்னுடைய உரிமைகளையும் தன்னுடைய கொள்கைகளையும் தன்னுடைய தன்மானத்தையும் தன்னுடைய மரியாதையும் தன்னுடைய மானத்தையும் விட்டு கொடுத்துட்டு திமுக கூட்டணியில் இருக்கின்றார். சோ மொத்தமாக கூட்டணி தர்மத்தை மீறி இருக்கின்ற திமுக எதிராக ஏதாவது ஒரு கண்டனத்தை தெரிவிக்க சொல்லு. ஆனா திருமாவளவன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிற தண்ணியில மலம் கலந்தாங்க, அப்பவே கண்டனம் என்ற வார்த்தையை சொல்லலைங்க. பல முறை இந்த ஆட்சியில ஆணவ படுகொலை நடந்திருக்குதுங்க, அப்போதெல்லாம் கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் கூட பண்ணலைங்க. பல கோயிலுக்குள்ள தலித்துகள் போக முடியலைங்க, கோயிலை பூட்டி போட்டானுங்க. திமுக ஒன்றிய கவுன்சிலரை பொறுத்த வரைக்கும் தலித்தினுடைய இளைஞனை கன்னத்திலே அரைந்து என்னத்துக்கு நான் திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள போனேன் அப்படின்னு சேலத்தில் அடிச்சானுங்க. அவங்களை கண்டித்து கூட ஆர்ப்பாட்ட நேரத்தில் திமுக காரங்க கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு அவங்க கிட்ட கூட முறையிடலை. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல கொடியேற்ற விடல. திருமாவளவன் அவர்கள் முதல் முறையாக அரசியலுக்கு வந்து ஏற்றின முதல் கொடியை பிடுங்கி போட்டாங்க. ஆனா அப்ப கூட திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கொதித்து எழல. மொத்தத்துல தலித் இளைஞன் படிச்சா கையை வெட்டுவாங்க, கார் ஓட்டினா பைக் ஓட்டினா காலை வெட்டுவாங்க. மொத்தத்துல திமுக ஆட்சியில அனுதினமும் குற்றங்கள் அரங்கேற்றப்பட்டாலும் கொடும் செயல்கள் அரங்கேற்றப்பட்டாலும் தான் கட்சியில இருக்கக்கூடிய தொண்டனும் நிர்வாகியும் எப்படி சுயமா சிந்திச்சு வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேனர் வச்சாலும் சரி, திமுக ஒட்டுமொத்தமாக இப்பெல்லாம் பண்ணக்கூடாது என்று சொல்லிட்டு கழுத்தை நெரிக்கின்ற போது கூட பாஜக என்ற ஒன்றுக்காக எல்லாவற்றையும் சமரசம் செஞ்சுக்கிட்டு திமுக கூட்டணியில் இருக்கின்றார். இப்படிலாம் சமரசம் செய்து கொண்ட பிறகு கூட விசிக தொண்டர்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் திமுக ஆட்சியில அதிகாரங்கள் கிடைத்திருக்கிறதா? வாழ்வாதார மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றா? இல்ல உள்ளாட்சி பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பதவி ஏற்றாங்களா? இல்ல கிராம சபை கூட்டங்கள்ல அவங்களை கலந்து கொள்ள சொல்லிட்டு அந்த கூட்டங்கள் நடைபெறுகிறதா? அப்படியே வந்தாலும் அவங்களுக்கு உட்கார்ந்து சேர் கிடைக்குதா? அடப்போயா, திருமாவளவனுக்கே பிளாஸ்டிக் சேர் தான் கிடைக்குது. அதுலயும் 3 தொகுதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. பாஜக அதிமுக வேற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி போட்டிருக்காங்க. அதனால ரெண்டுமே வலுவான கட்சி. இப்போ தொகுதிகளை குறைச்சிடுவாங்க. பாஜகக்காக எந்த ஒரு அரசியலை முன்னெடுத்த அதிகாரம் வருமோ அந்த அரசியலை விட்டு கொடுக்க போறாரு. இப்போ வந்து இன்னும் வருங்கால முதலமைச்சர் என்ற பேனர் வச்சதுக்காக தூக்கிட்டாங்க, இதுக்காக வந்து மல்லு கட்டுறிய அப்படின்னும் போது ஆமாங்க, தன்மானம் உள்ளவன், சுய சிந்தனை கொண்டவன், மான மரியாதை உள்ளவன் என் கட்சி தொண்டர்கள் பேனர் வச்சிருக்காங்க. வச்ச இடம் சட்டத்துக்கு விரோதமான இடமா இருந்தா அதை அகற்ற சொல்லு. சட்டத்துக்கு உட்பட்ட இடமா இருந்தா என்னுடைய தலைவனை என் தொண்டை எப்படி அழைக்க நினைக்கின்றானோ அதை அனுமதிக்கணும். கூட்டணியில் இருப்பதனால எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க முடியாது என்று பேசுவான்.
இவை அத்தனையும் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ஸா எழுதப்பட்டிருந்தது. அதை படிச்சுட்டு வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன், திமுக கூட்டணியில் இருப்பது இன்னும் அவருடைய புகழுக்கும் அவருடைய செயல்பாட்டுக்கும் களங்கம் தான் விளைவிக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அவங்க தொண்டர்களும் திருமாவளவன் மீது நம்பிக்கை இழந்து விடுவார்கள். எல்லாமே திமுக கேடுதான் செய்யணும்னா திருமாவளவன் எதுக்கு அப்படின்ற அவன் நம்பிக்கை ஏற்படும். இப்போதாவது விழித்துக் கொள்வாரா திருமாவளவன்? போட்டு வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நன்றி நண்பர்கள்.